மக்களே, சில பேர் கூறுவார்கள், நான் உன்னை முதலில் பார்க்கும் பொழுது என்ன நினைத்தாய்? உன்னை மட்டும்தான் நினைத்தேன் என்று கூறுவார்கள். திருப்பி அவன் இவனிடம் கேட்பான், நீ என்ன நினைத்தாய் என்னை முதலில் பார்க்கும் பொழுது? நானும் உன்னை நினைக்கவில்லை, உன்னை மட்டும்தான் நினைத்தேன் என்று. ஆக இருவர் கூறுவதும் பொய்தான். ஏனென்றால் இவன் அவனை பற்றி ஏதாவது நினைத்திருப்பான். அதை சொன்னால் எங்கே அவன் தவறாக நினைத்து விடுவானோ என்று இவன் மறைத்து விடுவான். அவனும் அப்படித்தான் ஏதோ ஒன்றை மனதில் நினைத்திருப்பான். நாம் எதையும் சொல்ல இவன் ஏதாவது புரிந்து கொண்டால் பிரச்சனையோ என்று சொல்ல மாட்டான். ஆனால் வெளியிலே திடீரென்று கண்டால், அரே, இன்னைக்கு தான் நான் உன்னை நினைத்தேன், உன்னை பார்க்க வேண்டும் என்று பார்த்து விட்டேன் என்பான். இவனும் கூறுவான், இப்பொழுது 4-5 நாளாக உன்னையே நினைத்து கொண்டிருக்கின்றேன், கடைசியில் உன்னை பார்த்து விட்டேன் என்று. இரண்டும் பொய்யாகத்தான் இருக்கும். ஆக மனிதனுக்கு 2 முகம் இருக்கிறது என்பார்கள். அதுபோலத்தான் 2 மனமும் உண்டு, 2 பேச்சும் உண்டு. ஒன்று உள்ளே இருக்கும், ஆனால் வருவதோ வேறு. மனதில் நினைப்பதை நாம் பெரும்பாலும் வெளியே சொல்வதில்லை. ஏனென்றால் சொன்னால் சில சமயங்களில் பெரிய பிரச்சனையாகிவிடும் என்பதும் உண்மை. ஆக மனிதனின் ஒரிஜினாலிட்டி என்று கூறுவார்கள். உண்மையான முகம் எப்பொழுது வரும்? அவன் கஷ்டப்படும் பொழுதா, இல்லது பணக்காரனாகும் பொழுதா? நீங்கள் தான் இதற்கு விடை கொடுக்க வேண்டும். என்னாலும் முடியாது.